Hi viewers, welcome to my channel. இந்த வீடியோல ஈஸியான 3 விதமான ஹேண்டில் பிளாஸ்டிக் ஒயர் ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் கேக்குறாங்க, கமெண்ட்ஸ்ல கேக்குறாங்க, ஹேண்டில் போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கூட எப்படியோ போட்டுறலாம், ஆனா ஹேண்டில் போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படினு சொல்றாங்க. ஹேண்டில் போடுறது ரொம்ப ஈஸி फ्रेंड्स. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஹேண்டில் போட முடியும். இதுல நான் 3 விதமான ஹேண்டில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோல கூட ஹேண்டில் மட்டும் அல்லாம அதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க ஈஸியா எல்லா விதமான கூடைகளுக்கும் நீங்க ஈஸியா ஹேண்டில் போடலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இதுவரையும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை உடனுக்குடனா நீங்க பார்க்க முடியும். இப்போ இந்த கூடைக்கு தான் நான் ஹேண்டில் போட்டு காட்ட போறேன். இந்த கூடை நான் சிவன் கண் கூடை. இதுல 2 கலர் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். இந்த கூடை எப்படி போடுறதுங்கிற டுட்டோரியல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க இதுவரையும் பார்க்கலைன்னா போய் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஹேண்டில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹேண்டில் உள்ள ஒயர் வச்சு போடுற ஹேண்டில். அது எப்படின்னு பார்க்கலாம். இது நீங்க பழகிட்டீங்கன்னா எல்லா சைஸ் கூடைகளுக்கும் நீங்க உங்களால போட முடியும். உள்ள வச்சிருக்க ஒயரோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தினா எவ்வளோ பெரிய கூடைனாலும் நீங்க ஹேண்டில் போட முடியும். ரொம்ப ஈஸியான ஹேண்டில் இது. இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கூடையோட சென்டர் பகுதி எங்கன்னு நம்ம கவுண்ட் பண்ணணும். இப்போ இந்த கூடையோட பேஸ்ல இருந்து சென்டர் பகுதியை நம்ம கவுண்ட் பண்ணணும். இந்த பேஸ்ல 21 நாட்ஸ் இருக்கு. அப்போ நம்ம 11th நாட்டு தான் சென்டர் நாட்டு. அந்த சென்டர் நாட்டுல நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கணும். இதான் சென்டர் நாட்டு. இந்த சென்டர் நாட்டுல நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணல அப்படின்னா நம்ம ஒரு துண்டு ஒயரை எடுத்து அதுல ஒரு ஹோல்ல இருந்து இன்னொரு ஹோல் வழியா கோர்த்து விட்டுக்கணும். அப்பதான் நமக்கு அடையாளம் தெரியும். இந்த மாதிரி கோர்த்துக்கணும். கோர்த்துட்டு இந்த சைடு 5 நாட் தள்ளி நம்ம ஆரம்பிக்கணும். இப்போ இந்த இடம் தான் 5 நாட் வருது. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த சென்டர் நாட்ல இருந்து இந்த சைடு 5 நாட் தள்ளி நம்ம மார்க் பண்ணிக்கணும். இந்த துண்டு ஒயர் நம்ம கட் பண்ண துண்டு ஒயர் இருக்கும் இல்லையா, அதவே நம்ம இந்த மாதிரி கோர்த்து விட்டுட்டோம்னா நமக்கு அடையாளம் தெரிஞ்சிடும். இது நம்ம அடையாளத்துக்காக தான் நம்ம இந்த மாதிரி கோர்த்து விட்டுக்கிறோம். திரும்ப இதை எடுத்துடலாம். சென்டர் நாட்டு 2 பக்கம் 5 நாட் தள்ளி நம்ம இந்த மாதிரி ஒயரை கோர்த்து விட்டுருக்கேன். இனி ஹேண்டில் போட ஆரம்பிக்கலாம். வேற ஏதாவது வேஸ்ட் ஒயர் இருக்கும் இல்லையா, அந்த ஒயரை எடுத்துக்கிட்டா போதும். நம்ம இதே கலர் ஒயரை யூஸ் பண்ணணும்னு கூட இல்லை. நம்ம உள்ள வைக்கிறதுக்காக வேற எந்த ஒயர் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு நம்ம கோர்த்து இருக்கோம் இல்லையா, அதுல இருந்து கீழே ஒரு 5 லைன் தள்ளி நம்ம இந்த ஒயரை கோர்த்துடணும். கோர்த்துட்டு இதை வெளியே எடுத்துட்டு நமக்கு எவ்வளோ பெரிய ஹேண்டில் வேணுமோ அவ்வளோக்கு நம்ம அளவு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடணும். இப்போ எனக்கு இந்த அளவு ஹேண்டில் போதும். இது உள்ள சொருகிறதுக்காக கொஞ்சம் ஒயர் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இப்போ இன்னொரு பக்கம் இருக்கிற இந்த ஒயரையும் அதே அளவு எடுத்து கட் பண்ணிடணும். நமக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ ஹேண்டில் அவ்வளோ நீளம் எடுத்தால் போதும். இப்போ இந்த ஹேண்டில் நமக்கு சரியா இருக்கும். இந்த நீளம் நமக்கு சரியா இருக்கும். இப்போ இதே மாதிரி இன்னொரு ஒயரையும் இதே அளவில் கோர்த்துக்கலாம். அதே ஹோல்ல விட்டு அதே இடத்துல எடுக்கணும். நம்ம விட்ட அளவை எடுத்து கட் பண்ணிடணும். எடுத்துட்டு கட் பண்ணிடலாம். இந்த அளவை நீங்க எவ்வளோ திக்னஸ் வேணாலும் வச்சுக்கலாம். கூடையோட சைஸை பொறுத்து இந்த ஒயரை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். 3 ஒயரும் வைக்கலாம், 4 ஒயர் வைக்கலாம், 5 ஒயர் வைக்கலாம், எவ்வளோ ஒயர் வேணாலும் வைக்கலாம். உங்களுடைய கூடையோட சைஸை பொறுத்து நீங்க இந்த ஒயர்களை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். இந்த கூடையோட கலர்ல நான் 9 ஃபீட் ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இதையும் இதுக்குள்ள விட்டுறலாம். இதை உள்ள விட்டுட்டு ஈக்குவலா வச்சுக்கணும். இப்போ இந்த பிங்க் கலர் ஒயரை ஈக்குவலா வச்சுட்டேன். ஹேண்டில் போட ஆரம்பிக்கலாம். இதை கரெக்டா நேரா வச்சுக்கணும். இந்த வெளிப்பக்கம் வர ஒயரை நம்ம நேரா வச்சுக்கணும், திரும்பி இருக்கக்கூடாது. இதை நேரா வச்சுட்டு இதை இன்ட்டு ஷேப்ல வச்சிடணும். இது இன்ட்டு ஷேப்ல வச்சிடணும்.
அதுக்கப்புறம் 2 ஒயரையும் பின்பக்கமாக கொண்டு போய் அங்கேயும் ஒரு இன்ட்டு ஷேப்பில் வச்சிடணும். திரும்ப முன்பக்கமாக கொண்டு வந்து இங்கேயும் ஒரு இன்ட்டு ஷேப்பில் வச்சிடணும். இதை வந்து நல்லா டைட் பண்ணிடணும். பின்பக்கமாக கொண்டு போய் இன்ட்டு ஷேப்பில் வச்சிடணும். திரும்ப முன்பக்கமாக வந்து இன்ட்டு ஷேப்பில் வச்சிடணும். இதை வந்து நல்லா டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிகிட்டே தான் போடணும். நீங்கள் வந்து லூஸாக இருந்துச்சு அப்படின்னா உள்ளே இருக்க ஒயர் நமக்கு தெரியும். அதனால இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிகிட்டே தான் போட்டு வரணும். பின்பக்கமாக கொண்டு போய் இன்ட்டு ஷேப் வச்சிடணும். இதே மாதிரி தான். இது ரொம்ப ஈஸியான ஹேண்டில். ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். யார் வேணும்னாலும் போட்டுடலாம். இப்போ வந்து இந்த ஹேண்டில் வந்து நம்ம கூடையோட ஜாயிண்ட் ஆகி வரணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா செப்பரேட்டாக இருக்கும். நம்ம வந்து கூடையோட ஜாயிண்டாக இருந்தால் தான் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கூடையோட அட்டாச் பண்ணணும். அட்டாச் எப்படி பண்ணுறதுன்னா, நம்ம ஆல்ரெடி கோர்த்து விட்டுருக்கோம் இல்லையா இந்த ஒயர், அந்த ஒயரை வெளியே எடுத்துடணும். எடுத்துட்டு அதே இடத்துல இந்த ஒயரை உள்ளே விட்டு வெளியே எடுத்துடணும். ஒரு ஒயரை மட்டும் உள்ளே விட்டால் போதும். உள்ளே விட்டு அடுத்த ஹோலில் வெளியே எடுத்துடணும். நம்ம வந்து இதை வந்து ஒரு விரலில் 2 விரலில் பிடிச்சிட்டே தான் செய்யணும். இல்லைன்னா வந்து லூஸ் ஆகிடும். இப்போ வெளியே எடுத்த பின்னாடி நம்ம வந்து இன்ட்டு மாதிரி வச்சுட்டு அதே மாதிரி கண்டினியூஸாக போட்டு வரலாம். திரும்பவும் கண்டினியூஸாக போட்டு வரணும். பின்னாடி இன்ட்டு ஷேப்பில் வச்சுட்டு திரும்ப மேலேயும் இன்ட்டு ஷேப். இதை வந்து நம்ம டைட்டாக போட்டு வரணும். அதுதான் முக்கியம். உள்ளே இருக்க ஒயர் நமக்கு வெளியே தெரியக்கூடாது. அதுதான் முக்கியம். இது போடுறது ரொம்ப ஈஸி. ஒன்றுமே இல்லை, இன்ட்டு ஷேப்பில் தான் வைக்கிறோம். வேறு எதுவும் பண்ணுறது இல்லை. ஆனால் வந்து கை விடாமல் போடணும். அதுதான் முக்கியம். கொஞ்சம் லூஸ் ஆகிட்டா கூட நம்ம வந்து டைட் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி இந்த ஹேண்டில் ஃபுல்லாக போட்டுவாங்க. இந்த மாதிரி ஹேண்டில் ஃபுல்லாக போட்டு நம்ம இந்த ஒயர் ஃபுல்லாக போட்டு நம்ம ஆல்ரெடி சொருகி வச்சிருக்கிற அந்த ஒயரை எடுத்துட்டு அந்த லைனில் நம்ம வந்து இது எந்த லைனில் கோர்த்துருக்கோமோ அதே லைனில் நம்ம உள்ளே விட்டு நாட் போட்டு உள்ளே சொருகிடணும். இது வந்து ஒயர் உங்களுக்கு குறைவாக இருந்தால் கூட நீங்கள் இந்த ஹேண்டில் போடலாம். நம்ம உள்ள ஒயர் வச்சுருக்கறனால நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த ஹேண்டில். நீங்கள் வந்து உங்கள் கூடையோட சைஸை பொறுத்து இதை உள்ளே வச்சுருக்க ஒயரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். இன்க்ரீஸ் பண்ணாலும் போடுற விதத்தில் எந்த சேஞ்சஸும் இல்லை. அதே மாதிரி தான் போட்டு வரணும். முன்னாடி ஒரு இன்ட்டு ஷேப், பின்னாடி ஒரு இன்ட்டு ஷேப்பில் வச்சுட்டே தான் போட்டு வரணும். வேறு எந்த மாற்றமும் பண்ண தேவையில்லை. இதை ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்த ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹேண்டில் ரொம்பவே ஈஸியான ஹேண்டில். இதுக்கு வந்து உள்ளே வந்து ஒயர் வைக்க தேவையில்லை. இது வந்து உருட்டு ஹேண்டில் பேசிக்னு சொல்லலாம். இதை நீங்கள் பழகிட்டீங்கன்னா உருட்டு ஹேண்டில் எவ்வளோ பெரிய சைஸ் கூட போட முடியும். ஃபஸ்ட்டு பேசிக்காக நீங்கள் இதை பழகினீங்கன்னா போதும். இப்போ வந்து நம்ம சொருகி வச்சுருக்க இடத்துல கீழே இந்த 5th லைன்லேருந்து ஆரம்பிக்கணும். நான் இந்த பிங்க் கலர் ஒயரை 5 feet கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சின்ன கூடை அப்படிங்கிறதுனால 5 feet கட் பண்ணியிருக்கேன். இன்னும் நீங்கள் பெரிய கூடை போடணும், கொஞ்சம் லென்த்தாக ஹேண்டில் வேணும் அப்படின்னா இன்னும் அதிகமாக ஒயர் கட் பண்ணிக்கோங்க. நான் 2 ஒயரில் இந்த ஹேண்டில் போட போகிறேன். இப்போ வந்து இந்த சொருகி வச்சுருக்க இடத்துல இருந்து கீழே 5th லைனில் நான் வந்து இந்த ஒயரை சொருகிடுறேன். 2 ஒயரையும் சொருகி ஒரு ஹோல்லேருந்து இன்னொரு ஹோல் வழியாக வெளியே எடுத்துடுறேன். எடுத்து நம்ம இந்த ஒயரை ஈக்குவலாக வச்சுக்கணும்.
இப்போ ரெண்டு ஒயரையும் ஈக்குவலாக வச்சுட்டேன். ரைட் ஹேண்டில் 2 ஒயர்ஸ் இருக்குது, லெஃப்ட் ஹேண்டில் 2 ஒயர்ஸ் இருக்குது. இப்போ இந்த சென்டரில் இருக்கிற ஒயரை இந்த மாதிரி இன்டூ ஷேப்பில் வைக்கிறேன். அதுக்கப்புறம் லெஃப்டில் இருக்க ஒயரை இது மாதிரி மேலே வைக்கிறேன். ரைட்டில் இருக்கிற ஒயரை கீழே கொண்டு போய் மேலே வைக்கிறேன். இதில் வந்து நீங்கள் கவனமாக பாருங்கள். இப்போ இந்த இன்டூ ஷேப்பில் வைக்கிறப்ப லெஃப்டில் இருக்கிற ஒயரு மேலே இருக்குது, அதனால இதை வந்து அதுக்கு மேலே வைக்கிறேன். இப்போ ரைட்டில் இருக்கிற ஒயரை கீழ் பக்கமாக கொண்டு போய் மேல் பக்கமாக வச்சிடுறேன். இப்போ இந்த ரெண்டு ஒயரையும் இந்த மாதிரி கையில் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு ரைட் சைடு இருக்கிற ஒயரை பின் பக்கமாக கொண்டு போய் இந்த ரெண்டு ஒயருக்கும் நடுவில் கொண்டு வந்து திரும்ப மேல் பக்கமாக இந்த மாதிரி வச்சிடணும். அடுத்து லெஃப்ட் இருக்க ஒயரை இந்த ரெண்டு ஒயருக்கும் நடுவில் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி இந்த ஒயர் மேலே வச்சிடணும். இதே மாதிரி தான் நீ போட்டு வரணும். இப்போ ரைட் இருக்க ஒயரை இந்த ரெண்டுக்கும் நடுவில் கொண்டு வந்து திருப்பிடணும். நீ லெஃப்ட் இருக்க ஒயரை இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து ரெண்டுக்கும் நடுவில் எடுத்துகிட்டு வந்து திருப்பிடணும். இப்போ வந்து இந்த ஹேண்டில் நம்ம வந்து இந்த கூடையோடு இணைக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி கோர்த்து வச்சுருக்க ஒயரை எடுத்துடணும். எடுத்துட்டு இப்போ இந்த 4 ஒயரில் எந்த ஒயர் கீழே இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இந்த கீழே இருக்க ஒயரை நம்ம அந்த கோர்த்து இருந்த இடத்துல உள்ளே விட்டு அடுத்த ஹோலில் வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்துட்டு இந்த ரெண்டு ஒயருக்கும் நடுவில் அதே போல் எடுத்து மேல் பக்கமாக வச்சிடணும். அவ்வளவுதான். இந்த ஒயரை பின் பக்கமாக கொண்டு போய் இந்த ரெண்டு ஒயருக்கும் நடுவில் வெளியே எடுத்துடணும். எடுத்து இதை மேல் பக்கமாக வச்சிடணும். ரைட்டில் இருக்க ஒயரை பின் பக்கமாக கொண்டு போய் மேலே எடுத்துகிட்டு வந்துடணும். இதே மாதிரி தான் போட்டு வரணும். இது ரொம்ப ஈஸி. இது நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா 3 ஒயரில் 4 ஒயரில் 5 ஒயரில் எத்தனை ஒயரில் வேணாலும் உங்களால் போட முடியும். இதை மட்டும் ஃபஸ்ட்டு பழகிடுங்க. இப்போ இந்த ஹேண்டில் போடும்போது எந்த ஒயரை பின்பக்கமாக கொண்டு வரணும்னு மறந்து போச்சுன்னா நீங்கள் வந்து ஒயரை வந்து இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா எந்த ஒயர் கீழே இருக்கோ அந்த ஒயரை பின்பக்கமாக கொண்டு வந்து எடுத்துடுங்க. அதை வந்து அடையாளமாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒயர் கீழே இருக்குது, இதை பின்பக்கமாக கொண்டு போய் வெளியே எடுத்துடலாம். இப்போ வந்து நமக்கு ஹேண்டில் கரெக்டாக வரும். இந்த ஹேண்டில் வந்து ரொம்ப சன்னமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 லைன் 3 லைன் கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ஹேண்டில் போடுறோம் அப்படின்னா பக்கத்தில் இதே மாதிரி இன்னொரு ஹேண்டில் போட்டால் டபுள் ஹேண்டில் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அது ஒரு விதமாக அழகாகவும் இருக்கும். இப்போ 3 ஒயரில் கூட அந்த மாதிரி போட்டுக்கலாம். பக்கத்தில் இன்னொரு ஹேண்டில் இதே மாதிரி போட்டு அது பக்கத்தில் இன்னொரு ஹேண்டில் இதே மாதிரி போட்டிங்கன்னா அது ஒரு டிசைனாக இருக்கும். இந்த ஹேண்டிலும் ரொம்ப ஈஸியாக போடக்கூடியது, ரொம்ப வேகமாகவும் போட்டுடலாம். இது வந்து ரொம்ப சன்னமாக இருக்குது அப்படின்னா நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிற உள்ள ஒயர் வச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஹேண்டில் மாதிரியே இதுலேயும் உள்ள ஒயர் வச்சு இதே டைப்பில் நம்ம போட்டோம்னா ஹேண்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் போட்டு வரணும். இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக போட்டு வந்துட்டு லாஸ்ட்டு நம்ம கோர்த்துருக்க இடத்துல இங்கேருந்து 5 லைன்ஸில் நம்ம வந்து உள்ளே கோர்த்துட்டு நாட் போட்டு உள்ளே சொருகிடணும். அவ்வளோதான். இந்த ஹேண்டில் வந்து ரொம்ப ஈஸியானது. இனி அடுத்த ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஹேண்டில் போட போகிறது முறுக்கு ஹேண்டில். முறுக்கு ஹேண்டிலும் போடுறதுக்கு ரொம்ப சுலபமானது, பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து வேஸ்டான 2 ஒயரை நமக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு நம்ம கட் பண்ணிக்கணும். டபுளாக கட் பண்ணிக்கணும். இப்போ அந்த 2 ஒயரை நான் வந்து நம்ம ஆல்ரெடி எந்த இடத்துல சொருகணுமோ அதே இடத்துல உள்ள சொருகிறேன். இதை வந்து ஈக்குவலாக வச்சுக்கணும். இதோட லென்த் வந்து உங்களுக்கு எவ்வளோ நீளம் ஹேண்டில் வேணுமோ அவ்வளோ நீளம் வச்சுட்டு உள்ளே சொருகிறதுக்கு ஒரு 2-3 இன்ச்சஸ் அதிகமாக விட்டுருங்க.
நான் அதனால வந்து இது எவ்வளோ வேணும்னு அளவு நான் சொல்லலை. இந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த ஹேண்டில் போடுறதுக்கு ரன்னிங் ஒயரை பண்டலாக தான் எடுத்துக்கணும். கட் பண்ண தேவையில்லை. ஒரே ஒரு ஒயரை மட்டும் எடுத்துட்டு இதை வந்து அதே பிளேஸில் நம்ம உள்ளே விட்டு எடுத்துடணும். இப்போ வந்து ஹேண்டில் வந்து உங்களுக்கு இன்னும் திக்னஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் 3 ஒயர் கூட வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து 2 ஒயரை நான் உள்ளே சொருகியிருக்கேன். நீங்கள் 3 ஒயர் கூட யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் திக்னஸாக இருக்கும் ஹேண்டில். இப்போ இந்த உள்ளே சொருகி இருக்க ஒயரை ஒரு 2-3 இன்ச்சஸ் வெளியே எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஹேண்டில் போட ஆரம்பிக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி 2ஆக பிரித்து வச்சுக்கணும். பிரித்து வச்சுட்டு இந்த பண்டலோடு சேர்ந்து இருக்கிற ஒயரை இந்த மாதிரி ஒரு லூப் மாதிரி வச்சுக்கணும். லூப் மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த 2 ஒயரை இந்த லூப் வழியாக வெளியே எடுத்துடணும். அடுத்து வந்து லெஃப்ட் ஹேண்டில் தான் நம்ம ஃபோல்டு பண்ணணும். இது ஒன்று தான் இதில் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். லெஃப்ட் ஹேண்டில் இந்த மாதிரி லூப் ஷேப் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இந்த ரைட் சைடு இருக்கிற இந்த ஒயரை உள்ளே வச்சுருக்க ஒயரை இதில் வெளியே எடுத்துடணும். எடுத்துட்டு டைட் பண்ணிடணும். இப்போ 2ஐயும் சேர்த்து வச்சு டைட் பண்ணிடணும். அடுத்து வந்து ரைட் ஹேண்டில் இதை வந்து இந்த மாதிரி லூப் ஷேப்பில் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் பக்கம் இருக்கிற ஒயரை இது வழியாக வெளியே எடுத்துடணும். இனி அடுத்து லெஃப்ட் ஹேண்டில் இந்த மாதிரி லூப் வச்சுட்டு லூப் ஷேப் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற ஒயரை இது வழியாக வெளியே எடுத்துடணும். இதே மாதிரி மாற்றி மாற்றி நம்ம போட்டு வந்தோம்னா இந்த முறுக்கு ஹேண்டில் அழகாக வரும். இது ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் இந்த மாதிரி கையை மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். நம்ம வந்து ரைட் ஹேண்டில் இதை லூப் ஷேப் பண்ணும்போது லெஃப்ட் பக்கம் இருக்கிற ஒயரை நம்ம இதில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் ஹேண்டில் நம்ம பண்ணும்போது ரைட் சைடு இருக்கிற ஒயரை அந்த லூப்பில் வெளியே எடுக்கணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். நிறைய பேர் உள்ளே வச்சுருக்க ஒயரை ஒரு ஒயர் மட்டும் வச்சு போட்டு வளைஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து திக்னஸாக ஹேண்டில் வேணும், இன்னும் பெரிய கூடைக்கு ஹேண்டில் வேணும் அப்படின்னா உள்ளே வந்து நிறையா ஒயர் 3 ஒயர் 4 ஒயர் கூட வைக்கலாம். அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேண்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஹேண்டில் அழகாக வந்திருக்கு, நெளி நெளியாக இருக்குது. நான் ஆல்ரெடி முறுக்கு ஹேண்டில் போட்டிருக்கேன். அது நிறையா பேர் பார்த்துட்டு நல்லா சொல்லி தந்திருக்கீங்கன்னு பாராட்டியிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு இது புரியலைன்னா அதை போய் பாருங்கள். இது திரும்பி இருக்காமல் நேராக மட்டும் மடிச்சுக்கணும். ரைட் ஹேண்டில் மடித்தோம்னா லெஃப்ட் பக்கம் இருக்க ஒயரை அது வழியாக எடுத்துடணும். லெஃப்ட் ஹேண்டில் மடித்தோம்னா ரைட் சைடு இருக்கிற ஒயரை அதில் எடுத்துடணும். ரொம்ப ஈஸியான ஹேண்டில். இதே மாதிரி இந்த ஹேண்டில் ஃபுல்லாக போட்டுவாங்க. லாஸ்ட் எண்டிங்கில் நாட் போட்டு நம்ம சொருகி இருக்க இடத்துல 5 லைன்ஸ் விட்டு சொருகிட்டு உள்ளே நாட் போட்டு உள்ளே சொருகிடுங்க. இதே மாதிரி ஹேண்டில் போட்டுவாங்க. இப்போ இந்த ஈஸியான 3 டைப்பான ஹேண்டில் போடுறது எப்படின்னு பார்த்தீங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.